டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ கடைசியாக வந்து ஆர்கியாலஜிக்கல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே மியூசியம் வந்தது, எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னு. அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ மண்ணில் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்து இப்போ குட்டீஸ் வந்துட்டாங்க. இங்கே வந்து சில அந்த காணாமல் போன பொருள்லாம் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ஒரு ஹாஃப் பார்ட் வந்து இந்த டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்து அதில் ஒன்றில் மேட்ச் பண்ணணும். ஸோ ரொம்ப குட்டீஸை விட நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். எந்தெந்த பார்ட்டு எது எதுக்கு சேரும் அப்படின்னு உண்மையிலேயுமே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சா இந்த மாதிரிலாம் பண்ணி. ஸோ எனக்கே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா கிட்ஸ் மட்டும் இல்லை, நாமளும் சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே வந்துட்டு நம்மளோட அந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கழட்டி அந்த பக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வச்சிடணும். வச்சுட்டு இங்கே வந்து ஒரு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சா, சேடாக இருந்துச்சா, இல்லை ஆவரேஜாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்மைலியில் அந்த ஆர்கியாலஜிக்கல் பார்ட்ஸ் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க கொடுக்குற ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம அதில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வந்து அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி அதை ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சிட்டு இந்த நெக்ஸ்ட் உள்ளே போனோடனே நம்மளோட நார்மல் மியூசியம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே சரி யூஸ்வலாக மியூசியம், ஸோ இது ஆர்கியாலஜிக்கல் அப்படிங்கிறங்காட்டி அதை பேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து மியூசியம்ஸில் வச்சு எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் கொஞ்சம் தூரம் வந்து அப்படி தான் இருந்துச்சு. பட் அப்படியே உள்ளே போக போக தான் தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே அந்த சுற்றி பார்த்துட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும்ல. அப்படி நம்ம போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை பேஸ் பண்ணியே சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் எப்படி வந்து அந்த காலத்துலலாம் இருந்தாங்க, அந்த காலத்துலேயே எப்படி அந்த வெயில் எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க, வீடெல்லாம் எப்படி கட்டியிருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸு, நைஃபு, ஒவ்வொரு சின்ன சின்ன பொருள்லேருந்து எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதோடு சேர்ந்து நமக்கும் வந்துட்டு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸும் வச்சுருந்தாங்க. லைக் வந்து அந்த பேப்பரில் ஸ்க்ரிபிள் பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி. அப்புறம் அங்கேயே சில இடத்துல பிரிக்ஸு, போகிற வழியெல்லாம் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி சாண்டு அந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நம்ம மியூசியம்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை போர் அடிக்காமல் அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளை என்கேஜாக அந்த மியூசியத்தை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா வந்து அந்த காலத்தில் எப்படி வந்து எப்படி சொல்கிறது, டெட் பாடிஸ் எல்லாம் வந்து எப்படி பதப்படுத்தி வச்சுருந்தாங்க, எந்த மாதிரியா கல்லறையெல்லாம் அவங்க கட்டியிருந்தாங்க, அந்த மாதிரி வந்து நிறையா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கல்லறைகள்லாம் வந்துட்டு எப்படி அந்த இதை வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பார்க்கவே வந்து வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே மண், கல் அந்த மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தங்காட்டி பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வீடெல்லாம் கட்டியிருந்தது கூட ஃபுல்லாக கல்லுலேயே வச்சு கட்டியிருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த வீடுகள் அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இருந்த துபாய் தான் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு.
ஸோ நான் ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இடையில வந்து கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அங்கே உள்ளே இருந்த அந்த பழைய காலத்து வீடு மாதிரியே ஒரு செட்டப் வச்சு அந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து அந்த அந்த மண்ணாலான கற்களையெல்லாம் வந்து வச்சு கட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் அங்கங்கே பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே கை விட்டு நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் பயப்படாமல் எடுத்தாங்க. சஞ்சு நான்லாம் கை உள்ளே விடவே பயந்துக்கிட்டோம். எடுக்கும் போது எங்களுக்குன்னு பார்த்து பெரிய பெரிய செமலான் அப்புறம் அந்த பாம்பு அந்த மாதிரி தான் வந்துச்சு. அது உள்ளேருந்து எட்டி பார்க்கும் போதே பயமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தோட ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி எது அப்படின்னா இதுதான். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மான் காமிக்கிறது மட்டும்தான் இவ்வளோ நாளாக நமக்கு ஷேடோவில் எனக்கு தெரியும். பட் இங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த பழைய அந்த காலத்தில் இருந்த சில உயிரினம் மாதிரி பைசன் அந்த மாதிரியான மாடு, கேமல் அதெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம் வந்து இங்கே ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணோம்னா அது அந்த இருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ 10 dirham கொடுத்து வந்ததுக்கு ஒர்த்த விசிட் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த ஒரு சோர்வே ஆகாமல் ஃபுல்லாக விசிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சார்ஜா வந்தால் இங்கே விசிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.